வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விளாக் தான் வந்து நாங்களும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா, எங்கே போக போகிறோம், ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் வந்து பிரியாவை கூட்டிகிட்டு போயிடலாம். நான் டாக்டர் சொன்ன வந்து அந்த அறிகுறி எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிரியானால் முடியல, இப்போவுமே ரொம்ப பல்ல கடிச்சிட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க, சுத்தமாக முடியல. வீட்டில் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு துணியெலாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்குது. ஒரு எத்தனை மணிக்கு போல் இப்போ கிளம்பிடலாமா? நான் கொஞ்சம் நேரம் ஒரு 8-8:30 ஒரு 8:30-9 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். நான் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பக்கம்தான், அதனால் வந்து ஒரு 8:30க்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஒரு டீ வச்சு டீ சாப்பிட்டு ஒரு நைட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு நம்ம போகலாம். பிரியாவுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டாக நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் கொடுப்பேன், சரிங்களா? வழி கொஞ்சம் போகிறதுக்கு தான் சொல்லியிருக்குது, அப்புறம் வேறு வழி இல்லை, கொஞ்சம் டைம் ஆகட்டுமே. கொஞ்சம் போனோம்னா கொஞ்சம் நர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த டயத்துக்கு. ரொம்ப வலிக்குதோ, கிளம்பலாம் நினச்சிக்கிட்டு இருக்கு, டக்குன்னு மழை வேறு வந்துருச்சு இன்றைக்கி. குளிச்சுட்டு வரக்குள்ளே மழை வேறு வந்துச்சு. பிரியாவும் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஏப்பா சரி, இதாக பேசுறியா? சரி, ஓகே. வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு நான் ரெடி ஆகிட்டோம். பிரியாவுக்கு வந்து இன்னும் முடியல. அக்கா வந்து இருக்காங்க, பிருந்தாக்கா. ஃபோன் பண்ணதுமே வந்துட்டாங்க அக்கா. பிரியாவுக்கு வந்து வலி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க. பிரியா சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எல்லோரும் இங்கே தான் வாசம் பண்ணியிருக்கிறோம். பிரியா இப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம். பிரியா சிரிக்கணும்னா கேமரா ஆன் பண்ணால் சிரிச்சிருவா, பார்த்தீங்களா? எல்லா வழி இருந்தாலும் கேமரா ஆன் பண்ணால் சிரிச்சிருவா. ஆமாட்டாரா, எவ்வளோ வழிகளே சிரிச்சிருவா. காரில் போகிறாங்க. நான் வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும். தங்க நீ போ 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 தாத்தா. போ போ. பிரியா இப்போ எங்கே இருக்கோங்க பார்த்தீங்கன்னா, பவானி அக்கா வீட்டில் இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குன்னா எல்லோரும் இங்கே வந்துட்டோம். எப்போ வழி வந்தாலும் உடனே போய்க்கலாம் அப்படின்னு. ஆனால் வேறு மேல் இருக்கிறது. பிரியாவுக்கு பிருந்தாக்கா மாதம் எனக்கு வேண்டாம் சாமி, நான் அப்பா பார்த்தியா நீ திங்கலன்னு பார்த்துட்டு கொடுப்போம். வாங்கி இப்படி கீழே தள்ளி விட்டுறது நம்மக்கிட்ட. நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம். இப்போ நானும் பாப்பா ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம். பிரியா, பவானி அக்கா, பிருந்தாக்கா எல்லாம் வந்துகிட்ருக்குறாங்க பின்னாடி. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். மெதுவாக பாப்பி.
வெயிட்டிங்கில் இருக்கிற எல்லாம் உள்ள செக்கப் போயிருக்காங்க. வெளியில் உட்காந்துட்ருக்குறோம். டாக்டர் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் செக் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கழட்ட சொல்லிட்டாங்க. அவனுக்கு வலி எப்படி இருக்குது? சரி படு. என்ன சொல்கிறான்? எல்லாம் எதிர்பார்த்து நாங்கள் வெளியில் இருந்து நாங்கள் உள்ள யார் பேசுனா அதெல்லாம் கொடுப்பான், நல்லா உதப்பான். நல்லா உதப்பான், டவக்கும்பான். கேரு புள்ள உறுதியாக இருக்கா. நாளைக்கு தம்பியோட தான் நான் வீட்டுக்கு போவேன்னு நிற்கிறேன். நீ என்ன பண்ணுவீங்க தெரியாது. போக மாட்டேங்கிறா. அங்கே தான் இருக்குது, உள்ளதான் இருக்குது பெட்ஷீட்டு. முட்டை நல்லா முட்டை இருக்குது தெரியுது. இவங்க சொன்னாங்க. இப்போ தான் காபி குடித்தோம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ரிசல்ட் சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லோரும். வீடியோ பரவாயில்ல. பிரியாவே லிப்ஸ்டிக் படம் பண்ணிக்கிறேன். மணி பார்த்திங்கன்னா நைட்டு 1:30 ஆகுது. அதாவது 2 மணிக்கு வந்து டாக்டர் மறுபடியும் செக் பண்ணுறேன். இங்கே பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. அக்கா நின்றுட்டுருக்குறாங்க. பிரியா ஆப்போசிட் பெட்டில் படுத்துருக்காங்க. கீழே உட்காந்துருக்கு. செக் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் டைமிங் சொல்லுவாங்க, பார்க்கலாம். கொசு வேறு கடிக்குது. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாங்க. எப்படி இன்றைக்கி காலையில் 10 மணிக்குள்ளே குழந்தை 8 மணிக்குள்ளே டைம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீயாக படுத்துருக்குறாங்க. நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வேண்டிய மகராசி தூங்கிட்டு இருக்கிறா. கையில் வந்து இந்த குளுக்கோஸ் போடுறதுக்காக இதை போட்டு விட்ருக்காங்க. மணி பார்த்திங்கன்னா காலையில் 5 மணி ஆயிடுச்சு. டெலிவரி ஆகிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் டீ கேட்டா பிரியாணி டீ வாங்கிட்டு வந்தேன். அக்கா டீ கூட்டிகிட்டு போயிட்டாங்க உள்ள இருக்குல்ல நர்ஸு. இல்லைக்கா போயிட்டேன். இருக்கு. ரொம்ப கசப்பாக போட்டேன் ஸ்ட்ராங்காக. அப்படிங்கிட்டேன். சூர்யா ஓவர் கசப்பாக இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். குழந்தை பிறந்துடும் இன்றைக்கி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இப்போ 6 மணிக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. மணி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி 5:15 ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? வந்து டீ சாப்பிட்லாம். ஃப்ரீயாக டீ வாங்கிட்டு அதுக்குள்ளே உள்ளே போயிட்டா. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஃப்ரீயாக அழுகிறது வந்து பார்க்கவே முடியல. ரொம்ப வழியில் அழுதுகிட்டே இருக்க கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. எப்படி இன்றைக்கி டெலிவரி ஆகிடும். ஓகேங்களா? பிரியாவுக்கு பார்த்திங்கன்னா டீ எல்லாம் வாங்கி கொடுத்து படுக்க வச்சுருக்குறாங்க. அட்மிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து குழந்தை பிறந்துடும் அப்படின்னு இருக்கிறாங்க. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணி ஆயிடுச்சு. பிறந்துடும் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னனால வீட்டில் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க.
வாய் மட்டும் லைட்டாக ஓப்பன் ஆகணும், அது வரைக்கும் படுத்தே இருங்க. அதாவது லெஃப்ட் சைட்லேயே வச்சு ஒரு கிழிச்சு படுத்தே இருங்க. நடக்கடா வேணால் லெஃப்ட் சைடில் படுங்க அப்படின்ட்டு இருந்திருக்கிறாங்க. நைட்டு 9:30 வந்தோம். இப்போ காலையில் 5:30 ஆயிடுச்சு. எப்பா நான் பாவம், எனக்கே கஷ்டமாக இருக்குது. வலி விட்டு விட்டு வந்து ஒரே முட்டை வலி பிடிச்சிட்டா கூட தெரியாதா, வலி வேற விட்டு விட்டு வந்துட்டுருக்குது. அவளும் என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல. நைட்டு வரும்போது இட்லி சாப்பிட்டு வந்தான். இடையில ஒரு டீ குடித்தா. இப்போ ஒரு பசிக்குதுன்னு சொன்னான்னு சொல்லி ஒரு பிஸ்கெட் போயிட்டும் டீயும் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சாப்பிட்டு ஃப்ரீயாக படுத்துருக்குறா. பாப்பா, எங்கள் பாப்பா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறா. நைட்டு 1 மணி வரைக்கும் தூங்கலை பாப்பா. 12 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டா. காலையில் எந்திரிச்சிட்டா 6 மணிக்கு அவளும் எங்களோடய வந்து ஹாஸ்பிட்டல்லே படுத்துட்டான். உள்ளேயே அப்படியே எல்லோரும் பெட்டிக்கில் அப்படியே படுத்துக்கிட்டோம் 2-3 பேரும். அப்புறம் என்ன பண்ணுறது, அப்பப்போ வலிக்குதுங்கிறா. பாத்ரூம் போனால் கூட போய் பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே கூடவே இருந்துக்கிட்டோம். இப்போ டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் போய் எந்த வேலையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான். டெலிவரி ஆகிருக்குன்றிருக்காங்க. பார்ப்போம் என்ன அப்டேட்டுங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? என்ன குழந்தை பிறக்குங்கிறதையும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் டெலிவரி வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். பாய், தேங்க்யூ.